பஜ்ஜினாலே நல்லா எண்ணெயில பொரிச்சுதானே எடுப்போம். பட் ஒரே டீஸ்பூன் ஆயில் வச்சு செம்ம மிளகா பஜ்ஜி டேஸ்ட்ல இருக்க இந்த ஸ்டஃப்டு சில்லியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ டக்குன்னு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிற டைம்ல பஜ்ஜி மிளகாவை இந்த சைஸ்ல வெட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு போல்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு புரோட்டீன் ஆட் பண்ணாம எப்படி, அதுக்கு ஒரு கப் பட்டாணி, ஒரு கப் பன்னீர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க. கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்க எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிட்டு கூட கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சில்லில நல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக பஜ்ஜி மாவு இருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா கடலை மாவு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கோட் ஆகுற அளவுக்கு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப அடுப்புல ஒரு பேனை வச்சு ஒரே டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஃபுல்லா பேன்ல கோட் ஆகுற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப்டு சில்லிய பேன்ல வச்சு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடி வச்சிருங்க. ஈச் சைடும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. 4 to 5 minutes லோ ஃப்ளேம்ல. ஸ்டஃப்டு சில்லி ரெடி. ஹெல்த்தி ரெசிபிக்கு சேனலை ஃபாலோ பண்ணி